answer. Nature is God's gift to man in his beautiful cover, green gift wrapper. Some try to destroy, some abuse, some admire, some don't really bother. Life is not possible without nature on our side. So let's persevere to preserve. Here we have the live documentary show on nature's nature, a far-reaching message for the generations to come. Don't miss it. We build our school, we build our dreams and fill our soul with hope. It's full of joy, it's full of fun and full of fantasy. Stand victory and that's our story. Stand victory and that's our story. Stand victory. Now Bharat CBSE School, Sathi Main Road, Unknown. Phone 97894 99997. இறைவனின் படைப்பில் முதலாவது அதிசயமாக படைக்கப்பட்டது இயற்கை. பஞ்ச பூதங்களையும் ஆட்சி புரியும் அழகான ராட்சசி அவள். பசுமை நிறைந்த தாவரங்கள், பாடி திரியும் பறவைகள், பல குணங்கள் சார்ந்த விலங்குகள், விண்ணை தொடும் மரங்கள், நெளிந்து வளைந்து ஓடும் வெள்ளி அருவிகள், இதற்கெல்லாம் மகுடம் சேர்த்தாற் போல மேலும் அழகுபடுத்த விண்ணிலிருந்து மண்ணில் விழும் தூய மலைத்துளியே. இத்தனை அழகையும் உள்ளடக்கிய உன்னதமான படைப்பே இயற்கையின் இயற்கையே. அப்பப்பா வீட்டிலேருந்து வர்றக்குள்ள மணி 9 ஆச்சு. நம்மளை சீக்கிரமாக பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லிட்டு இங்கே ஒருத்தனையும் காணோம். நம்மளை மாதிரி பஞ்சுவலா ஒருத்தனும் இல்லை. இன்னைக்கு வரட்டும், நான் அவங்கள பார்த்துக்கிறேன். இங்கே பாரு அவனை திரும்பி நின்று புலம்பிட்டு இருக்கான். வாங்க, என்னை மட்டும் சீக்கிரமாக வர சொல்லிட்டு நீங்கள் இப்படி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் பாருங்கடா, ஒருத்தனையும் காணோம். அட நீ வேணடா, எங்கடா கிளம்ப முடியுது? குளிக்கலான்னு போனால் பைப்லேருந்து தண்ணி வரல, அதனால தான் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு அப்படியே வந்துட்டேன். நீயே பார்த்துக்கோங்க. சி, அதான் இப்படி ஒரு ஸ்மெல்லா? அட பாவி, இதை சொல்லவே இல்லை. உங்கூட நான் வந்தேன் பாரு. டேய், என்ன நீ மட்டும் குளிச்சியாக்கும்? என்னமோ பெரியவனோட பேசுகிறான் பாரு. அப்படி சொல்கிறா? எப்படி அவனுக்கு தெரிஞ்சுது? சரி சரி, அதெல்லாம் விடு. பப்ளிக்கில் நின்று மானத்தை வாங்காத. நாங்கள் லேட்டாக வந்ததுக்கு நீ இப்படி பீக் பண்ணியே, அதுக்குள்ள பாரு ஆடி அசைஞ்சு வருதுங்க. ஹாய். இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. என்னடா பசங்களா, யாருமே இல்லாத பஸ் ஸ்டாப்பில் ஷோ விட்டுட்டு இருக்கீங்க? ஏய், வந்ததே லேட்டு, இதில் டைலாக் வேறையா? சரி சரி போதும், நிறுத்து. நாம் போகிற பஸ் இன்னும் வரல. பஸ்ஸே லேட்டாக வருது, அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன்.
அப்பப்பா வெயில் கொள்ளுது. நான் 1 மணி நேரமாக போட்ட மேக்கப் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஹலோ, ஒரு நிமிஷம். நீ மேக்கப் போட்டா என்ன போடாட்டி என்ன, ரொம்ப பீத்திக்கிற. என்ன சும்மா பேசிட்டே போற? உன்னோட எடுத்து விட்டேன், கதை கந்தலாயிரும். ஹாய் ஹாய் ஹாய். திருவாரூர் தேராட்டம் ஆடி அசைஞ்சு வராங்க பாரு. போதும், நிறுத்துங்க. என்ன இருந்தாலும் எங்கள் ரேஞ்சே வேற. சரி சரி, ரொம்ப தாக அடிக்குது. யாராவது இங்கே வாட்டர் கேன் கொண்டு வந்திருக்கீங்களா? குளிக்கிறதுக்கே தண்ணி காணும், அப்புறம் எப்படி குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும்? காசு இருந்தா கொடு, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன். ஏய், இருந்தா கொடு, இல்லாட்டி பேசாம இரு. என்கிட்ட இருந்தா நான் ஏன் உன்கிட்ட வந்து கேட்க போறேன்? என்னடா இது, பயங்கரமா சத்தம் கேக்குது. என்னது? டேய், அது ஒண்ணுமில்லடா, நம்ம விஷ்ணுவும் சரத்தும் ஓட்ட வண்டியில பெரிய பிஸ்தா மாதிரி வரானு பாரு. வாங்கடா வாங்க. என்னடா பெரிய இடி சத்தம் மாதிரி வண்டி சத்தம், இதுல ஏகப்பட்ட புகை வேற. இதுல பெரிய ஹீரோ மாதிரி மண்ரோட்டில் விட்டு டஸ்ட்டை கிளப்புற, அதனால என்ன ஆகுன்னு உனக்கு தெரியுமா? என்னடா ஒரே தத்துவமா பேசுற? நான் ஸ்டைலா வந்ததை பார்த்து உங்களுக்கெல்லாம் பொறாம, அதனால என்னடா ஆயிரும்? அதனால என்ன ஆயிருமாவா? பின்னால உட்காந்து வந்து பார்த்தா தானே தெரியும். உடம்புல ஒரு இடமெல்லாம் நோகிறது எனக்கு தானே தெரியும். ஆமா, உன்னை கூட்டு வந்தேன் பார், என்ன சொல்லணும். இந்த வண்டியோட வரலாறு தெரியாம பேசுற. இந்த வண்டியில வந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். போது, நிறுத்துங்கடா உங்க வண்டி புராணத்தை. நீ கிளப்பி வந்த புகையால இயற்கை எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கு தெரியுமா? சரியா சொன்ன தம்பி. இந்த இயற்கையை கெடுக்கிற விஷயத்த இவ்வளவு விவரமா சொல்றீங்களே, உங்களை பார்த்தா நல்ல சிந்திக்கக்கூடிய அறிவுள்ள படித்த பசங்களா தெரியுது. நிழலில் நிற்கக்கூட ஒரு மரம் இல்லை. நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து முயற்சி எடுத்து செஞ்சா மக்களுக்கு இதை பற்றி புரிய வைக்கலாம் தம்பி. ஆமாண்டா, பெரியவா சொன்னதுல ஏதோ அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. சரி, அப்படின்னா ஒன்று பண்ணலாமா? நம்ம இன்னைக்கு போட்ட ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு இயற்கையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிற இடத்துக்கு போகலாமா? சரி, எங்க அப்பா கிட்ட கேட்டு எங்க ஜிப்சி எடுத்துக்கிட்டு இயற்கையை ரசிக்க போலாம். வாங்க போலாம்.